யாராவது கிட்ட வந்தீங்க தனியா போயிடும். வேணாண்டா, சொல்றத கேளு. அக்கா, மாமா, அக்கா. கண்ணே தங்கம், தாத்தா அந்த பொம்மையை எடுத்துட்டு வாடா. வா வா வா. கனி பாப்பா, இதுல ஏதாவது ஒரு மாமா முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சுட்டர்ரா தங்கம். ஏய், ஏய் போதுண்டா. இதுக்கு மேல இங்க இருந்தா போட்டு தள்ளிடுவாங்க போல. குடும்பமே வில்லங்கமா இருக்கு. உசுறு தான் முக்கியம். வாங்கடா போலாம். கனி, நான் பாத்துக்கிறேன். குடு. ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லல்ல? போடா தங்கம். குட். வீரா, என்ன வீரா இது? நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம், இங்கேயும் உன் எதிரிங்க வந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துல கொலையே நடுங்கி போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்றவனுங்களுக்கு கிராமம் என்ன, சிட்டி என்ன வலிமா? பயப்படாத, பயப்படாத. மாறா, எங்கடா போய் தொலைஞ்ச நீ? அதை ஏன் கேக்குற? போற வழியில ஏதோ கலவரன்னு சொல்லி வண்டி உனக்கு கொஞ்சம் கூட வர வர பொறுப்பே இல்ல. நீ இல்லாதப்போ வீட்டுல என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? என்னாச்சு? எவன் பார்த்த வேலையா இருக்கும்? இத்தனை நாள் சென்னையில சுத்து போட்டு இருந்தானுங்க, இப்ப கிராமத்துக்கே வந்துட்டானுங்களா? இந்த வந்துடுறாரு. இருடா, எங்கடா போற? வீட்டுக்கு வந்துட்டு போனவன் இங்கதான் எங்காவது சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு மோனை ராவிடுறேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அதெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. பாத்துக்கலாம். அவனுங்களே அடி வாங்கிட்டு பயந்து ஓடி இருக்கானுங்க. ஏண்டா, நீ எங்கடா போன? சந்தைக்கு தானே நான் உன்னை அனுப்பி வச்சேன். அதை ஏன் கேக்குற? ஊருக்குள்ள ஏதோ கலவரம் போயிட்டு இருந்துச்சு. பைக்கை நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். திடீர்னு போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ, இப்பதான் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. ரவுடி, உனக்கு ஒன்று தெரியுமா? வீரா என் கையில துப்பாக்கி கொடுத்தாளா? ரவுடிங்க எல்லாம் எல்லாரையும் சுத்தி நிக்கும் போது நான் துப்பாக்கியோட மாசா என்ட்ரி கொடுத்தேன் பாரு. துப்பாக்கியில சும்மா ஷூட் பண்ணேன், பயந்து ஓடிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை கையிலேயே துப்பாக்கியை கொடுப்ப? அப்புறம் எப்படி அது சாஃப்டா வளரும்? வயலண்டா தான் இருக்கும். அப்புறம் அது வயலண்டா இருக்குன்னு நொட்டை வேற சொல்ல வேண்டியது. இங்க பாரு தங்கம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக சின்னதா வயலன்ஸ் பண்ணலாம். அதுக்காக எப்பயுமே வன்முறையிலலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, லொட்டு லொசுக்குன்னு இருக்குல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு பாடடி போலாம். என்ன ஓ, பாத்தியா என் மரா? அத்தை நான் அங்க இருக்க, நாங்களும் பூ வைக்காம தான் இருக்கோம். எங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சான்னு பாத்தியா? இல்ல, எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். நடிக்காதடா. வீரா, பூ வாங்கி வச்சுக்குமா. உன் புருஷன் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். இருங்க இருங்க, அது என்ன வாங்கி வச்சுக்கிறது? இங்க கோவில்ல
புருஷன் தான் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடுறான். ஆ. ஏப்பா நீ வச்சு விடுப்பா. இல்ல ம் ஐயோ அண்ணி முறைக்கிறாங்களே. பாப்பா பாரு பாப்பா. அப்படிலாம் இல்ல, நீங்க கொடுங்க, அவங்க வச்சுக்குவாங்க. காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கே. இவன் யாருடா இவன் விவரம் இல்லாம கோவில் சன்னிதானத்துல பொண்டாட்டி தலையில புருஷன் பூ வச்சு விடுறதெல்லாம் நல்ல சகுனம். ஆ, அது தடுக்கிற போடா அந்த பக்கம். மர நீ வச்சு விடுப்பா. ஏய், ம் இல்ல பூ. எப்படி? வாங்க வாங்க ம், வாங்கம்மா. வாங்க தம்பி. என்ன வாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடாம ஜோடி ஜோடியா எங்க உட்கார்ந்திருக்காங்க? வள்ளியக்கா, இது புருஷன் பொண்டாட்டிங்களுக்கான ஒரு விளையாட்டு. ஓ, இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த ஊர்லயே சிறந்த ஜோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போறோம். ஏற்கனவே பொங்கல் வைக்கும் போதே வீராவும் ரவுடியும் தான் பெஸ்ட் பேரா அவார்ட் வாங்கிட்டாங்களே. இந்த போட்டியில ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வீரா, உன் புருஷனை கூட்டிட்டு வா. ஆ, எதுக்கு இதெல்லாம்? இந்த போட்டி இதெல்லாம் வேண்டாமே. என்னம்மா தோத்துருவோன்னு பயப்படுறியா? அப்ப உங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இல்லையா? யாரு சொன்னா? எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே இருக்காது. பாத்திரலாமா? என்ன பாக்குற? போட்டின்னு வந்துட்டா விட்டு கொடுத்துட முடியுமா? நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேணாம். என்னம்மா போட்டி? பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் புருஷன் ஒண்ணு விடாம சொல்லணும். அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பொண்டாட்டி அதை தப்புன்னு வெளிப்படையா சொல்லணும். அதை எப்படி சொல்வாங்க? ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. இது கோயில்டா பாப்பா. கோயில்ல சாமிக்கு முன்னாடி ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிச்சு போய் சொன்னா அவங்கள சாமியே பிரிச்சு விட்டுரும். மனுஷனுக்கு பயப்படாதவன் சாமிக்கு பயப்படுவான்ல. நாங்கெல்லாம் யாருமே பொய் சொல்லல. எங்க புருஷனுங்கெல்லாம் இந்த போட்டியில தோத்துட்டாங்க. இப்போ மாறன பாப்போம். சொல்லு மாறா, உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் என்னென்ன? இவன் வேற இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான். பத்தாததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ. என்னப்பா அமைதியா நிக்கிற? மறந்துட்டியா? நான் வேணா எழுதி கொடுக்கட்டா? நான் ஏன் மறக்க போறேன்? என் வீராக்கு மலையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்கா மலையில நனைஞ்சு காய்ச்சல் வந்தாலும் சரி, திரும்பவும் அந்த மலையத்தான் விரும்புவா. அப்புறம் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரூம் ஃபுல்லா புத்தகத்தை அடுக்கி வச்சாலும் அவளுக்கு பத்தவே பத்தாது. நம்மள சில பேருக்கு வெறும் 2 பக்கத்தை போட்டனாலே தூக்கம் வந்துடும்.